அப்ப ஈரான் கேட்டுக்கிட்டு இருந்த ஈரான் வாழ்நாள் கோரிக்கைகளை 90% விஷயங்களை இப்பவே, அதாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு வாரதுக்கு முதல்லயே அமெரிக்கா செஞ்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஈரான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ விடுவிக்கிறது தான். வடிவேலு கிட்ட தேங்காய் வாங்க வந்து அந்த மொட்டையன் வடிவேலை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு மெயில் சுவிட்சை பிடிப்பாரு. அதே மாதிரி ஒரு மெயில் சுவிட்ச் தான் இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ங்கிறதும் நமக்கு இந்த ஒரு விஷயம் மூலமா தெளிவா விளக்குது. இப்ப இதுக்கு பிறகுதான் இந்த 60 நாள் பேச்சுவார்த்தை தொடங்கும். அதுல தான் ஈரான் அணு ஆயுத உற்பத்தி தொடர்பான இந்த முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும். ஆனா இடையில ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்கு. அதான் இந்த லெபனான்ல இருக்கிற இஸ்ரேலிய படைகள்ல ஒரு பிரச்சனை. அமெரிக்கா என்னதான் ஒப்பந்தம் போட்டாலும் இஸ்ரேல் லெபனான்ல இருக்கிற இந்த இஸ்ரேலிய படையை வெளியே எடுக்கிற மாதிரி இல்லை. அவங்க இந்த லெபனான்ல அமெரிக்காவோட பேச்சை கேட்காம தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில பதட்டம் வந்துகிட்டு அதிகரிச்சுச்சுண்டா இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குங்கிற ஒரு கேள்வி நமக்கு இப்ப உருவாகும். இப்ப கூட ஈரான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அது என்னண்டா, ஒழுங்கு மரியாதையா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் லெபனானை விட்டு வெளியேறலண்டா 2000ஆம் ஆண்டுல எப்படி நீங்க லெபனானை விட்டு துண்டைக்கானம் துணியக்கானம் என்று சொல்லி ஓடினீங்களோ அதே மாதிரி வெட்கத்தை இழந்து நோண்டியாகி அந்த பிரதேசத்தை விட்டு ஓடுவீங்க என்று சொல்லியிருக்காங்க ஐஆர்ஜிசி குத்ஸ்ங்கிற அவங்களோட அந்த பிரிவிட தலைமை தளபதி இஸ்மாயில் கானி. அப்ப 2000ஆம் ஆண்டுல இஸ்ரேல் துண்டக்கானம் துணியக்கானம் என்று சொல்லி ஓடிச்சாங்கிறத நாம பார்க்கணும் தானே. அப்படி பார்த்தா அவங்க துண்டக்கானம் துணியை காணம் எல்லாம் ஓடல, துண்டும் வேணா ஒரு துணியும் வேணான்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி இருக்காங்க. 1982 இஸ்ரேல் லெபனானுக்குள்ள புகுந்து அங்க ஒரு செக்யூரிட்டி சோன் அமைச்சு அதுல அவங்களுடைய இஸ்ரேலிய படைகளை நிறுத்தி சும்மா ஒரு 18 வருஷமா அங்கேயே இருந்திருக்காங்க. இஸ்ரேல் அங்க இருக்கக்குள்ள சவுத் லெபனான் ஆர்மிங்கிற ஒரு அமைப்பை அவங்க நிதி உதவி, ஆயுத உதவி, ராணுவ உதவி, பயிற்சி போன்ற பல விஷயங்களை கொடுத்து அவங்களோட பாதுகாப்புக்காக அந்த அமைப்பை வளர்த்திருக்காங்க. இப்ப இந்த தோட்டக்காரன் சாப்பாடு கொடுத்து பாதுகாப்புக்காக நாய் வளர்க்குற மாதிரின்னு சொல்லி நாம் அதை சொல்லலாம். இந்த சவுத் லெபனான் ஆர்மிங்கிற அமைப்பு இஸ்ரேலுக்கு நன்றி விசுவாசமா இருந்திருக்காங்க. இவங்களையும் சேர்த்து இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து ஹெஸ்புல்லா அமைப்பு 2000ஆம் ஆண்டு கடுமையா போராடி இருக்காங்க. இந்த போராட்டம் கடுமையா இருந்ததால இஸ்ரேல்ல பொருளாதாரம் கடுமையா வீக் ஆனதோடு அங்க தனிநபர் செலவும் அதிகரிச்சதால இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேல் படையை பின்வாங்கணும், அதாவது அந்த படையை விட்டு வெளியே எடுக்கணும்ங்கிற ஒரு பிரஷர் ஆரம்பிக்குது. இதால அந்த டைம்ல இஸ்ரேலுக்கு பிரதமராக இருந்த எஹூத் பராக் என்ன செய்யறாருன்னா, இஸ்ரேலிய படைகளை பின்வாங்கி எடுக்க உத்தரவிடுறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் வெளியேறி வந்துட்டாங்க.